எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம சமையல். நம்ம சமையலில் இன்றைக்கி டேட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 20 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், அப்புறம் வேறு என்னென்ன நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். பீனட்டு, சாரப்பருப்பு, வெள்ளரி விதை, பரங்கி விதை, திராட்சை, செரி, டூட்டி ஃப்ரூட்டி, அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பிஸ்தா, ஹேசல்நட், பீக்கான்ஸ் எடுத்திருக்கேன். முதல்ல டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. டேட்ஸ் மாதிரியே நட்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு 1க்கு 2 உடச்சி வச்சுக்கோங்க. டேட்ஸையும் நட்ஸையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், இது மாதிரி எல்லாமே சத்து நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நட்ஸும் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்நாக் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டேட்ஸ் பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், அனீமியா, வெயிட் லாஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு கேலரிஸ் கம்மியாக தான் வரும். அனீமியாக்கும் இது ரொம்ப நல்லது. இதில் அயன் நிறையா இருக்கிறதுனால நம்மளுடைய ஹீமோக்ளோபினை இது இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனுக்கும் ரெகுலராக டேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமே வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா உருட்டி லட்டு மாதிரி பண்ணி வைக்க போகிறோம். இதில் எந்த சுகருமே நம்ம ஆட் பண்ணலை, அதனால் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக இதை கொடுக்கலாம். அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி டேட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.